போகிறோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் டேட்டாவை யூசர்கிட்டருந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி எப்படி திரும்ப பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட் லைன் எப்போதும் ஹெட்டர் லைன் போட்டுக்கிறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இது ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம் பேஷன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அரே ஒன்று க்ரியேட் பண்ணோம், கேரக்டர் நேம் ஈக்குவல் டு 20 அப்படின்னு ஒரு அரே சைஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்ட்டு ஏஜ் அப்படின்னு போட்டுக்கிறோம், இன்ட்டு ஏஜ். அதுக்கப்புறம் இன்ட்டு சிஸ்டாலிக் பிபி அண்ட் இன்ட்டு டயஸ்டாலிக் பிபின்னு போட்டுக்கிறோம். அதுக்கு இதை வந்து பிடிடி அப்படின்னு ஒன்று இதில் ஃபங்க்ஷனில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பேஷண்ட் 1 P1 அது வந்து ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்கும், அனில் நேமு, அதுக்கப்புறம் 23 ஏஜ், அதுக்கப்புறம் சிஸ்டாலிக் பிபி 110, டயாஸ்டாலிக் 220 அப்படி கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் 1ஓட நேமும் ஏஜும் பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேஷண்ட் 1ஓட சிஸ்டாலிக் பிபியும் டயாஸ்டாலிக் பிபியும் பிரிண்ட் பண்ணிட்டு ரிட்டன் 0 போட்டு இந்த ப்ரோக்ராமை எண்ட் பண்ணுறோம். இப்போ அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. அனில் 23 110 20 22 110 20